எல்லோருக்கும் ராதிகா காயத்ரியின் வணக்கங்கள். இந்த முறை விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஒரு வீடியோவுடன் உங்கள் முன் வந்திருக்கிறோம். விநாயகர் சதுர்த்தி சிவன் மற்றும் பார்வதியின் மகனான யானை முகம் கொண்ட கணபதி, கணேசர் அல்லது பப்பா என்றும் அழைக்கப்படும் விநாயகரை கௌரவிக்க கொண்டாடப்படுகிறது. இது சாந்திர மாதமான பாத்ரபதத்தில் வளர்பிறையின் 4வது நாளில் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகள் இந்த நாளை அவரது பிறந்த நாளாக கருதினாலும், மேற்கில் பூமிக்கு நம் அனைவருடனும் தங்குவதற்கு வருவதாக நம்பி 10 நாள் விழாவாக பிரமாதமாக கொண்டாடுகிறார்கள். இதன் உத்வேகமானது ஒரு முறை அவர் கோபம் கொண்ட தன் சகோதரன் முருகனை பூமிக்கு வந்து சமாதானப்படுத்தி கைலாசத்திற்கு அழைத்துச் சென்ற நிகழ்வே ஆகும். விநாயகர் சதுர்த்தி நாளன்று பிள்ளையார் சிலையை வீட்டில் நிறுவுவதன் மூலம் அவரது வருகை அடையாளப்படுத்தப்படுகிறது. இது பொதுவாக எளிதில் தண்ணீரில் கரைந்து போய் மண்ணோடு கலக்கும் களிமண் போன்ற பொருட்களால் ஆனது. பிள்ளையார் சிலையை அலங்கரிக்கப்பட்ட பீடத்தில் வைத்து திலகம் பூசி ஆடைகள் மற்றும் நகைகளால் அலங்கரித்து பூக்கள் சமர்ப்பித்து மேளதாளங்களுடன் கணபதி பப்பா மோரியாவின் கோஷங்கள் எழுப்பி வரவேற்பார்கள். அதை அடுத்த 10 நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் விளக்குகள் மற்றும் பக்தி பாடல்களுடன் ஆரத்தி செய்யப்படுகிறது. அவருக்கு பிடித்த மோதகம் என்ற இனிப்பை கொழுக்கட்டையை பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த கொழுக்கட்டை அரிசி மாவால் செய்து ஆவியில் வேக வைத்ததோ அல்லது கோதுமை மாவால் செய்து வறுத்தெடுத்ததாகவோ தயாரிக்கப்படுகிறது. இரண்டிலும் தேங்காயும் வெல்லமும் சேர்த்து பூரணம் நிரப்பியிருக்கும் அல்லது இனிப்பு பேடாவாக தயாரிக்கப்படுகிறது. நகரங்கள் முழுவதும் சமூக அரங்குகளில் விநாயகரின் பிரம்மாண்டமான சிலைகள் வைக்கப்படுகின்றன. அப்பகுதியில் உள்ள மக்கள் எல்லோரும் அங்கு கூடி அவரது பூஜையில் கலந்து கொண்டு அவரது ஆசிகளை பெறுவார்கள். பாரம்பரியமாக அனந்த சதுர்தசி என்று அழைக்கப்படும் 11வது நாளில் பிள்ளையார் சிலையை ஊர்வலமாக எடுத்துச் சென்று கலங்கிய கண்களுடன் விசர்ஜனம் செய்து, அதாவது நீர் நிலையத்தில் மூழ்க வைத்து அவரது வானுலகமான கைலாசத்திற்கு அனுப்பி வைப்பதாக கருதி அடுத்த வருடம் மீண்டும் அவர் வரவுக்காக காத்திருப்பார்கள். இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிள்ளையாரை சம்பந்தப்பட்ட சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளை அவரது கைலாச வாழ்க்கையிலிருந்தும் தேவலோகம் மற்றும் பூலோகத்தில் அவர் மேற்கொண்ட சுற்றுலாக்களிலிருந்தும் நாங்கள் வழங்குகிறோம். இதன் மூலம் அவரை அன்புக்கும் மரியாதைக்கும் உரியவராக மாற்றும் அவரது ஏராளமான பிரகாசமான பண்புகளை வெளிப்படுத்துகிறோம். குபேரன் கடவுள்களின் பொருளாளராக இருந்த தனது ஆரம்ப நாட்களில் தன்னுடைய மகத்தான செல்வத்தை வெளிப்படுத்தும் நோக்கத்துடன் தேவலோக உறுப்பினர்களுக்கு ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு செய்கிறான். அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்க சிவனின் பிரதிநிதியாக பிள்ளையார் விருந்தில் கலந்து கொள்கிறார். அவர் தனது உருவத்தை பெரியதாக்கி குபேரன் ஏற்பாடு செய்த அனைத்து உணவுகளையும் விழுங்குகிறார். மேலும் அவனது சேமிப்பு கிடங்கில் உள்ள அனைத்து பொருட்களையும் கூட காலி செய்கிறார். அவைகளினாலும் அவரது பசி தணியாமல் அவர் குபேரனின் அரண்மனையில் காணும் பாத்திரங்கள், மரச்சாமான்கள் மற்றும் தங்கம் உட்பட அனைத்து பொருட்களையும் விழுங்குவதை பார்த்து குபேரன் திகைத்து போகிறான். பிள்ளையார் அவனையும் சாப்பிடுவதாக மிரட்டும் போது குபேரன் பீதியடைந்து உதவிக்காக சிவனிடம் ஓடுகிறான். சிவன் அவனிடம் கணேசரின் பசியை போக்குவதற்கான ரகசியம் அவருக்கு ஒரு குவளை உணவை பணிவுடன் அளிப்பது மட்டுமே ஆகும் என்று கூறுகிறார். தனது தவறை உணர்ந்த குபேரன் தனது ஆணவத்தை விட்டுவிட்டு ஒரு கைப்பிடி அவலை கணேசருக்கு பணிவுடன் வழங்குகிறான். கணேசர் உடனடியாக திருப்தி அடைந்து குபேரனின் பச்சாதாபத்தை பார்த்து அவர் விழுங்கிய அனைத்தையும் திருப்பிக் கொடுத்து கைலாசத்திற்கு திரும்புகிறார். இவ்வாறு பிள்ளையார் ஒரு வலிமையான அவதாரத்தை எடுத்து குபேரனுக்கு மறக்க முடியாத பாடம் கற்பிக்கிறார். இதன் மூலம் பணிவாகவும் நிலையாகவும் இருப்பதன் முக்கியத்துவத்தை மானிடருக்கு தெரிவிக்கிறார். ஒருமுறை சிவன் ஒரு முக்கியமான சங்கத்தில் ஈடுபட்டிருந்ததினால் யாரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என்று கணேசரிடம் சொல்லியிருந்தார். என்றாலும் அந்த நேரத்தில் பரசுராமர் தீய க்ஷத்ரிய மன்னர்களை வெற்றிகரமாக தோற்கடிக்கும் வழியை கற்றுக் கொடுத்த தனது குருவுக்கு நன்றி தெரிவிக்க சிவனை சந்திக்க ஆர்வமாக வந்தார். கணேசர் அவரை உள்ளே அனுமதிக்க மறுக்கிறார் மற்றும்
அவரது முன்கோப சுபாவத்தை அறிந்திருந்தும் அதன் மூலம் ஏற்படும் விளைவுகளை பற்றி உணர்ந்திருந்தும் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார். உள்ளே போக அனுமதிக்கப்படாததினால் எதிர்பார்த்தபடி பரசுராமர் பொறுமை இழந்து கோபத்தில் அவரை நோக்கி தனது கோடரியை வீசுகிறார். பரசுராமருக்கு சிவனே பரிசாக அளித்த கோடரி அது என்பதால் கணேசர் அதை எதிர்க்காமல் மரியாதையுடன் தனது ஒரு தந்தத்தில் பெற்றுக்கொள்கிறார். இதன் விளைவாக அது பாதியாக உடைகிறது. பரசுராமர் பின்னர் தனது செயலுக்கு வருந்தினாலும் பிள்ளையாரின் உறுதியான நிலைப்பாடு ஆபத்தை எதிர்கொள்ளும் போது துணிச்சலாகவும் மனம் தளராமலும் இருப்பதற்கு ஒரு வலுவான உதாரணமாக பிரகாசிக்கிறது. ஒருமுறை ஹனுமான் ராமரின் வேண்டுகோளை நிறைவேற்ற கைலாசத்திலிருந்து சிவலிங்கத்தை வழிபாட்டிற்காக கொண்டு வர செல்கிறார். அங்கு சென்றதும் சிறுவனாக மாறுவேடத்தில் இருக்கும் கணேசரை சந்திக்கிறார். அவர் ஹனுமான் பற்றிய அடையாளம், நோக்கம் மற்றும் குறிக்கோள் குறித்து கேள்விகளுக்கு மேல் கேள்விகளை எழுப்புகிறார். தான் வந்த காரியம் தாமதமாவது தெரிந்தாலும் ஹனுமான் பொறுமையாக அவரது அனைத்து கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறார். அவற்றிலும் திருப்தி அடையாமல் கணேசர் ஹனுமானின் பஞ்சமுகி வடிவத்தை காண கோருகிறார். ஹனுமான் அதற்கு கடமைப்பட்டாலும் கணேசரிடமும் அதையே செய்யும்படி கேட்டுக்கொள்கிறார். தனது மாறுவேடம் உடைந்து போனதை உணர்ந்து பிள்ளையார் ஆச்சரியப்படுகிறார். ஹனுமான் கணேசரின் விளையாட்டுத்தனத்தை பாராட்டுகிறார். மேலும் தன்னை விசாரிக்க துணிந்தது அவரது அடையாளத்தை காட்டிக் கொடுத்தது என்பதை வெளிப்படுத்துகிறார். பிள்ளையார் ராமரின் பிரதாபங்களை அவரின் மிகப்பெரிய பக்தரிடமிருந்து கேட்க வேண்டும் என்ற ஆசைதான் அந்த வேடத்தின் பின்னணியில் உள்ள நோக்கம் என்று கூறுகிறார். பின்னர் அவர் தனது சொந்த பஞ்சமுகி வடிவத்தை வெளிப்படுத்துவதன் மூலம் ஹனுமானின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். அதன் பிறகு ராமருக்கு வேண்டிய சிவலிங்கத்தை ஹனுமானிடம் ஒப்படைத்து அவரது பணியை முடிக்க உதவுகிறார். இவ்வாறு தனது நகைச்சுவை உணர்வை பயன்படுத்தி விநாயகர் தனது பஞ்சமுகி வடிவத்தை முதன்முறையாக காட்சிப்படுத்துகிறார். இந்த வடிவம் தனித்துவமானது மற்றும் அரிதானது மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் நல்லிணக்கம் மற்றும் பேரின்பத்தின் மங்களகரமான அதிர்வுகளை பரப்புகிறது. அவரது பஞ்சமுகி வடிவத்தில் உள்ள ஒவ்வொரு முகமும் ஒரு பஞ்சபூதத்தை குறிக்கிறது. இது படைப்பின் 5 கூறுகள் மீதும் அதன் மூலம் மனித உடலின் 5 புலன்கள் மீதும் கணேசரின் ஆதிக்கத்தை குறிக்கிறது. ஒருமுறை அனலாசுரன் என்ற ஒரு அரக்கன் இருந்தான். அவன் உடல் அனல் போல் வெப்பமாக இருந்தது. எந்த ஆயுதத்தாலும் தன்னை கொல்ல முடியாது என்ற பிரம்மாவின் வரத்தை பெற்ற அனலாசுரன் அனைவரையும் துன்புறுத்தினான். உலகை காப்பாற்ற பிள்ளையார் அவனது உயிருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் பொறுப்பை தானே எடுத்துக்கொண்டு அனலாசுரனை நேரடியாக போருக்கு சவால் விடுகிறார். சண்டையின் போது அவன் பெற்றிருக்கும் வரத்தை அறிந்த பிள்ளையார் எந்த ஆயுதங்களையும் பயன்படுத்துவதை தவிர்த்து அனலாசுரனை தனது வாயில் உறிஞ்சி ஒரே மூச்சில் விழுங்கி அதன் மூலம் அவனது உயிருக்கும் அட்டகாசத்திற்கும் முடிவு கட்டுகிறார். இருப்பினும் அனலாசுரன் நெருப்பின் உருவகமாக இருந்ததால் பிள்ளையாரின் உடல் உள்ளிலிருந்து வெப்பமடைந்து அவர் அனல் போல் சூடாகிறார். எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும், சந்தனத்தை பூசினாலும் மற்றும் சந்திரனை தலையில் வைத்தாலும் கூட அவரை குளிர்விக்க முடியவில்லை. தீவிர விவாதத்திற்கு பிறகு முனிவர்கள் அவரது உடல் முழுவதும் அருகம்பில்லினை வைக்கிறார்கள். அது உடனடியாக அவரது உடம்பின் வெப்பத்தை குறைத்து சாதாரண வெப்பநிலைக்கு திரும்ப உதவுகிறது. அன்றைய தினத்திலிருந்து பிள்ளையாருக்கு வழிபாட்டின் போது அருகம்பில்லை வழங்கும் பாரம்பரியம் தொடங்கினாலும் உலக நலனுக்காக தனது சொந்த நலனை பணயம் வைத்து பிள்ளையார் வெளிப்படுத்திய தன்னலமற்ற துணிச்சல் ஒரு நல்ல காரியத்திற்காக ஒருபோதும் தயங்காமல் முன்னேற மக்களை கற்பிக்கிறது. ஒரு நாள் எந்த ஒரு விழா அல்லது சடங்கையும் நடத்துவதற்கு முன்பு யாரை முதலில் வணங்க வேண்டும் என்று பிரபஞ்சத்தில் உள்ள ஜீவராசிகளிடமிருந்து அழுத்தமான கேள்வி எழுந்தது. இந்த கேள்விக்கு தீர்வு காண சிவன் ஒரு போட்டியை நடத்த முடிவு செய்கிறார். அதன்படி இப்பிரபஞ்சத்தை அவரவரது வாகனத்தில் 3 முறை சுற்றி எவரொருவர் முதலாவதாக திரும்பி வருகிறாரோ அவரே வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார். பதவிக்கான தங்கள் தகுதிகளை நிரூபிக்கும் ஆர்வத்தில் கார்த்திகேயனும் தேவர்களும் உடனடியாக தங்கள் அன்றாட கடமைகளை விட்டுவிட்டு போட்டிக்கு புறப்பட்டனர்.
இருப்பினும் கணேசர் பின்வாங்க தேர்ந்தெடுத்து பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்தும் தனது திறனை பயன்படுத்தி பிரபஞ்சத்திற்கு தேவையான ஒளி, நீர் மற்றும் காற்றை உருவாக்கும் பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு மற்றவர்களின் பணிக்கு ஈடு செய்கிறார். உலகத்தில் சமநிலை மீண்டும் நிலைநிறுத்தப்படுவதை உறுதி செய்த பிறகு கணேசர் போட்டியின் நிலையை பூர்த்தி செய்ய தனது அறிவை பயன்படுத்தினார். தனது வாகனமான மூஷிகத்தில் ஏறி சிவன் மற்றும் பார்வதியை 3 முறை சுற்றி ஒரு குழந்தைக்கு தனது பெற்றோர்களே பிரபஞ்சம் என்று கூறினார். நிகழ்வுகளுக்கு சாட்சியாக இருந்த மக்கள் அவர் காட்டிய அமைதி, முதிர்ச்சி மற்றும் ஞானத்தால் ஈர்க்கப்படுகிறார்கள். போட்டிக்கு சென்றிருந்த மற்றவர்கள் திரும்பி வந்து கணேசரின் செயல்களை பற்றி அறிந்தவுடன் அவர்கள் அனைவரும் ஒரு மனதாக அவரை பிரதம பூஜ்ய பதவிக்கு, அதாவது முதலில் வணங்கப்பட வேண்டிய பதவிக்கு தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்போதிலிருந்து அனைத்து உயிரினங்களும், அசுரர்கள், மன்னர்கள், சாமானியர்கள், தேவர்கள் மற்றும் ரிஷிகள் என அனைவரும் எந்த ஒரு பணியை தொடங்குவதற்கு முன்பும் முதலில் விநாயகரின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே ஆரம்பிக்கிறார்கள். இவ்வாறு தனது சொந்த லட்சியங்களை விட மக்களின் நலனை பற்றி முதலில் சிந்தித்து தனது ஞானத்தை வெளிப்படுத்துவதன் மூலமும் ஒரு மாயப்போட்டியில் சிக்கிக்கொள்ளாமல் சவாலை நிறைவேற்றுவதற்கு அசாதாரணமாக சிந்திப்பதன் மூலமும் கணேசர் அனைவருக்கும் ஒரு உத்வேகமாக செயல்படுகிறார். ஒருமுறை கணேசர் உலகம் முழுவதும் சுற்றி பார்க்கும்போது பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு கிராமத்தை பார்க்கிறார். ஒரு சிறுவனாக உருவம் கொண்டு அவர் குடிசைகளுக்கு வெளியே இருந்த பொதுவான இடத்தில் ஒரு பெரிய உருளியை வைத்து அதன் கீழே தீ மூட்டுகிறார். இதை பார்த்த கிராம மக்கள் குழப்பத்தில் இருந்ததையும் பொருட்படுத்தாமல் அவர் ஒரு கைப்பிடி அரிசியையும் அரை கிளாஸ் பாலையும் அந்த உருளியில் சேர்த்து பாயசம் தயாரிப்பதில் ஈடுபட்டார். அவர் சேர்த்திருந்த கைப்பிடி அளவான பொருட்களை நன்றாக கலக்கும் போது அப்பாத்திரத்தில் இருந்தவைகள் விளிம்பு வரை உயர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் மக்களை ஆச்சரியப்படுத்துகின்றன. விரைவில் முழு கிராமத்திற்கும் உணவளிக்க ஏராளமாக உள்ள ஒரு சுவையான மனம் கொண்ட பாயசம் தயாராகிறது. கிராம மக்கள் அந்த சிறுவன் மாறுவேடத்தில் வந்திருப்பவர் கணேசர் என்பதை உணர்ந்து அவரது சுய வடிவத்தில் வருமாறு கோரி அவரது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். இவ்வாறு கணேசர் தனது கருணை உள்ளம் கொண்ட இயல்பை காட்டுகிறார். மேலும் கிராம மக்களின் பசியை போக்குவது மட்டுமல்லாமல் இயற்கை வளங்களை கவனத்துடன் கையாள்வதற்கும் அவர்களின் விவசாய நிலங்களை ஈர்ப்பதமாகவும் வளமாகவும் வைத்திருக்கும் நுட்பங்களை உபயோகப்படுத்தவும் அவர்களுக்கு அறிவூட்டுகிறார். ஒரு நாள் கைலாசத்தில் விளையாடிக் கொண்டிருந்த பிள்ளையார் எதேச்சையாக ஒரு ஒதுக்குப்புறமான குகைக்குள் நுழைந்து விடுகிறார். அங்கு ஒரு சாம்பல் குவியலை பார்க்கிறார். அவை சிவனின் கோபத்தால் எரிக்கப்பட்ட காமதேவனின் சாம்பல் என்பதை அறியாமல் அவர் அதை கொண்டு ஒரு சிற்பத்தை உருவாக்குகிறார். அவரிடம் இருந்த படைப்பு சக்தியால் அந்த சிற்பம் உடனடியாக உயிர் பெற்றது. தன்னுடன் விளையாட ஒரு நண்பன் கிடைத்த சந்தோஷத்தில் பிள்ளையார் அவனுக்கு பண்டா என்று பெயரிட்டு முழு மனதுடன் நண்பனாக்கிக் கொள்கிறார். துரதிர்ஷ்டவசமாக பண்டா அழிவு சக்திகளிலிருந்து பெறப்பட்ட சாம்பலில் இருந்து உருவாக்கப்பட்டதால் இயல்பாகவே கோபம், வெறுப்பு, ஆணவம் மற்றும் வன்முறை போன்ற எதிர்மறை பண்புகளுடன் நிறைந்திருந்தான். எனவே அவனது கெட்ட செயல்களால் மெதுவாக கணேசரிடமிருந்து விலகிச் சென்றான். இருப்பினும் பிள்ளையார் தன் நண்பனை கைவிடாமல் கடைசி வரை அவனை சீர்திருத்த தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்கிறார். எனினும் இறுதியில் பார்வதி லலிதாவின் வடிவத்தை எடுத்து உலகை அவனது அச்சுறுத்தலில் இருந்து காப்பாற்ற பண்டாவின் முடிவை கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் ஆகிறாள். பண்டாசுரன் சரியான பாதையை தேர்ந்தெடுக்கவில்லை என்றாலும் தன்னை விட மிகவும் மாறுபட்ட மனநிலையுடன் இருக்கும் ஒருவருடன் நட்பு கொள்ள பிள்ளையாரின் தீவிர முயற்சியில் அவரது நட்பு இயல்பு பிரகாசிக்கிறது. அதன் மூலம் அவர் மக்களையும் அவ்வாறே செய்ய ஊக்குவிக்கிறார். ஒரு முறை பிள்ளையார் தனது ஞானத்தை உயர்த்த எண்ணி தனிமையில் சென்றபோது தர்மராஜனின் மகளான துளசி அவரை கண்டாள். அவர் மீது காதல் கொண்டு அவரை அணுகி திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்கிறாள். அந்த காலகட்டத்தில் பிள்ளையார் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து வந்ததால் அவளுடைய கோரிக்கையை பணிவுடன் நிராகரிக்கிறார்.
இதனால் வருத்தப்பட்ட துளசி கோபத்தில் அவரை சபிக்கிறாள். அதாவது அவரே தனது சபதத்தை மீற வேண்டிய நிலைமை வரும் என்றும், ஒரு பெண்ணை மட்டுமன்றி 2 பெண்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டி வரும் என்றும் சபிக்கிறாள். கணேசரும் அந்த சாபத்தை மரியாதையுடன் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவளுடைய பொறுப்பற்ற நடத்தையை கண்டிப்பதற்காக அவளும் ஒரு அசுரனை மணக்க வேண்டி வரும் என்று சபிக்கிறார். துளசி தனது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறாள். கணேசரும் மனம் கனிந்து அவளிடம் அடுத்த பிறவியில் அவள் ஒரு புனித செடியாக பிறப்பாள் என்று கூறி ஆசீர்வதிக்கிறார். துளசி பிள்ளையாருக்கு கொடுத்த சாபத்தை நிறைவேற்ற பிரம்மதேவர் வித்தி மற்றும் சித்தியை உருவாக்குகிறார். அவர்கள் கணேசரை திருமணம் புரிந்து தங்கள் ஈடுபாடு மற்றும் நற்குணங்கள் மூலம் அவரது உலக கடமைகளில் பங்கேற்கிறார்கள். துளசி சங்கச்சூடன் என்ற அசுரனை மணந்து அடுத்த பிறவியில் துளசி என்ற புனித செடியாக மாறி பிள்ளையாரை தவிர அனைத்து கடவுள்களுக்கும் காணிக்கையாக பயன்படுத்தப்படுகிறாள். இவ்வாறு தான் நியாயமற்ற முறையில் சபிக்கப்பட்டாலும் துளசியை மன்னித்து அவளுக்கு செடியாக ஒரு புனித அந்தஸ்தை வழங்கி தனது பரந்த மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறார். அதன் மூலம் மன்னிப்பு மற்றும் குற்றத்தை மறக்கும் தன்மையின் மதிப்பை அனைவருக்கும் புரிய வைக்கிறார். அகஸ்திய முனிவர் ஒருமுறை சிவனை அணுகி தென் திசையில் பயிர்கள் வாடி பசியால் தவிக்கும் மக்களுக்கு நன்னீர் மூலம் வழங்க வேண்டுகிறார். சிவனும் தனது ஜடாமுடியில் கொண்டிருந்த கங்கையின் நீரை அகஸ்தியரின் கமண்டலத்தில் நிரப்பி அதை பாதிக்கப்பட்ட பகுதிக்கு எடுத்துச் சென்று ஒரு பொருத்தமான இடத்தில் வெளியிட்டு ஒரு வற்றாத நதி கிடைக்கும்படி செய்ய வழிகாட்டுகிறார். இந்த தீர்வில் மகிழ்ச்சி அடைந்த அகஸ்தியர் தெற்கில் ஒவ்வொரு இடமாக செல்கிறார். ஆனால் கச்சிதவாதியான அவருக்கு நதியை தொடங்க எந்த இடமும் திருப்தி அளிக்கவில்லை. மாதங்கள் பல கடந்து தெற்கில் நிலை இன்னும் மோசம் அடைவதைக் கண்டு பிள்ளையார் இந்த விஷயத்தில் தலையிட முடிவு செய்கிறார். அகஸ்தியர் குடகு மலைகளில் ஓய்வெடுக்கும் போது பிள்ளையார் ஒரு காகமாக தோன்றி கமண்டலத்தை சாய்க்க கங்கை தெற்கு சமவெளியில் கீழ் நோக்கி பாய்ந்தது. அகஸ்தியர் எழுந்தவுடன் நடந்ததைக் கண்டு மனம் கலங்கினார். ஆனால் தண்ணீர் ஓடும் இடமெல்லாம் பச்சை பசேல் நிறமும் உயிர் சக்தியும் கண்டு மகிழ்ச்சி அடைந்து தன்னை குழப்பத்திலிருந்து வெளியேற்றியதற்காக காகத்திற்கு நன்றி கூறினார். பிள்ளையாரும் தனது சுய உருவத்தை வெளிப்படுத்துகிறார். இதன் மூலம் பிள்ளையார் புத்திசாலித்தனமாக தெற்கின் கங்கையாக காவிரி நதி தோன்றுவதற்கு உதவுகிறார். மேலும் அங்கிருந்த ஜீவராசிகளை கடுமையான வெப்பம் மற்றும் வறட்சியிலிருந்து காப்பாற்றுகிறார். அதே நேரத்தில் ஒரு நல்ல செயலை செய்வதில் ஒருபோதும் தாமதிக்க வேண்டாம் என்று மக்களுக்கு அறிவுறுத்துகிறார். மொத்தத்தில் கணேஷ் சதுர்த்தி என்பது தனித்துவமான குணங்களும் ஞானமும் அமைதியும் கொண்ட கணேசரை மக்களால் மிகவும் போற்றி கொண்டாடப்படும் ஒரு சந்தோஷ பண்டிகை ஆகும். இங்கு தெளிவாக்கப்பட்ட பல நிகழ்வுகளின்படி பிள்ளையார் வலிமையுடன் பணிவும், கண்ணியத்துடன் உறுதியும், நகைச்சுவையுடன் ஆழமான உணர்வும், கவனத்துடன் துணிச்சலும், சாமர்த்தியத்துடன் ஞானமும், புத்தியுடன் இரக்கமும், நட்புடன் யதார்த்தமும், நேர்மையுடன் மன்னிக்கும் தன்மையும் மற்றும் திறமையுடன் விவேகமும் கூடிய பண்புகளால் நிறைந்தவர் ஆவார். இதன் காரணம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சமநிலையை பேணுவதற்கும் பெரிய பிரச்சனைகளை சமாளிக்க சிந்தனையிலும் செயலிலும் ஞானத்தை பயன்படுத்துவதற்கும் இருக்கும் அவரது திறன் மக்களை அவரை நல்ல அதிர்ஷ்டத்தை தருபவராகவும் தடைகளை நீக்குபவராகவும் மதித்து துதிக்க தூண்டுகிறது. மேலும் அவருடைய ஒளிரும் பாதையில் நடக்க அவர்கள் விரும்புகிறார்கள். கணேசர் வழி நடத்தட்டும். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம்.